இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அசைக்க முடியாத ஆளுமையை பத்தி. அவங்களுக்கு வக்கீல் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா விதி அவங்கள சினிமாவுக்கு கொண்டு வந்துச்சு. வெண்ணிற ஆடை படத்துல ஆரம்பிச்சு தமிழ் சினிமாவின் கனவு கன்னியா மாறின ஜெயலலிதா பின்னாடி கோடிக்கணக்கான மக்களோட அம்மாவா எப்படி மாறினாங்க? வாங்க அந்த இரும்பு பெண்மணியோட வரலாற்றை பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி சினிமாவுல எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி அரசியலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 1982 அதிமுகவுல இணைஞ்ச ஜெயலலிதா அவரோட அபாரமான பேச்சாற்றலால சீக்கிரமே கொள்கை பரப்பு செயலாளரா ஆனாரு. ஆனா எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள அவங்க சந்திச்ச அவமானங்கள் ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் ஜானகி அணி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அணின்னு கட்சி ரெண்டா பிரிஞ்சப்போ பல பேர் அவங்கள ஒழிக்க நினைச்சாங்க. ஜெயலலிதாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வருஷம் 1989. சட்டமன்றத்துல அவங்க தாக்கப்பட்டதும் அவங்களோட சேலை இழுக்கப்பட்டதும் தமிழகத்தையே அதிர வச்சது. முதல்வராதான் இந்த சபைக்குள்ள மறுபடியும் வருவேன்னு சபதம் செஞ்சுட்டு வெளியே வந்தாங்க. சொன்ன மாதிரியே 2 வருஷத்துல 1991 தமிழ்நாட்டோட இள வயது முதலமைச்சரா சிம்மாசனத்துல உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அம்மா சகாப்தம். ஜெயலலிதா ஆட்சி அப்படினாலே ஒரு கம்பீரம் இருக்கும். தொட்டில் குழந்தை திட்டம் மூலமா பெண் சிசு கொலையை தடுத்து மகளிர் காவல் நிலையங்களை ஆரம்பிச்சது, அப்புறம் ஏழை மக்களுக்காக அம்மா உணவகம் கொண்டு வந்ததுன்னு அவங்களோட திட்டங்கள் எல்லாமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. எவ்வளவுதான் சொத்து குவிப்பு வழக்கு, சிறைவாசம்னு பிரச்சனைகள் வந்தாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடி மீண்டு வர்றதா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. 2016 அவங்க மறைஞ்சப்போ தமிழகமே கண்ணீர் கடல்ல மூழ்கிடுச்சு. ஒரு பெண்ணா இந்த ஆணாதிக்க அரசியல் உலகத்துல அவங்க செஞ்ச சாதனைகள் சாதாரணமானது கிடையாது. அவரோட அந்த தைரியமும் கம்பீரமும் இன்னைக்கும் பல பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு, என்னையும் சேர்த்து. ஜெயலலிதா அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு செம்ம புத்திசாலி மாணவி. 10ஆம் வகுப்புல தமிழ்நாடு அளவுல முதலிடம் பிடிச்சு தங்க பதக்கம் வாங்கினாங்க. அவங்களுக்கு வக்கீல் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சும் குடும்ப வறுமை காரணமா அம்மா கேட்டுக்கிட்டதால வேண்டா வெறுப்பாதான் சினிமாவுக்கு வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை சரளமா பேச தெரியும். அவங்க டெல்லியில ராஜ்யசபா எம்பியா இருந்தப்போ அவங்களோட ஆங்கில பேச்சை கேட்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திய ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஜெயலலிதா முதல் முறையா 1991 முதல்வர் ஆனப்போ தன்னோட சம்பளமா மாசம் 1 ரூபாய் தான் வாங்கினாங்க. ஏழை மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன், எனக்கு அரசாங்க சம்பளம் பெருசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போயஸ் கார்டன் வீட்டுல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட ஒரு மிக பெரிய லைப்ரரி வச்சிருந்தாங்க. படப்பிடிப்பு இடைவேளையில கூட மத்தவங்க அரட்டை அடிக்கும் போது இவங்க தனியா உட்காந்து ஏதாவது ஒரு ஆங்கில நாவல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இந்தியாவிலேயே முதல் முறையா பெண் கமாண்டோ படை அமைச்சது ஜெயலலிதா தான். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக தனியா மகளிர் காவல் நிலையங்களை அமைச்சதும் இவங்க ஆட்சியில தான். ஜெயலலிதாவோட முதல் படம் வெண்ணிற ஆடை 1965 வந்து. ஆனா அந்த படத்துக்கு அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிபிகேட் கிடைச்சது. ஆச்சரியம் என்னன்னா அப்போ ஜெயலலிதாவுக்கு வயசு 17 தான். தன்னதோட முதல் படத்தையே தியேட்டர்ல பார்க்க முடியாத சூழல்ல தான் ஒரு நடிகைய அறிமுகமானாங்க. அவங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.